அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உழவர் சந்தைக்கு போயிருந்தோம். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சில காய்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை உடனே சரி உங்களுக்கும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பார்த்திங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து அங்கே என்னென்னவெல்லாம் காய்கள் வாங்கினேன் என்னங்கிறத இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கி போகலான்னு போகும்போதே பார்த்திங்கன்னா, ஒரு ஐயா பனங்கிழங்கு நிடக்கலை முத்து எல்லாம் விற்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட பனங்கிழங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தைக்குள்ளே போனோம். உள்ளே போனதையுமே ஒரு அக்கா எப்போவுமே ரெகுலராக பால் அவங்க சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போகும்போது காலையில் நேரமே பால் வாங்கணும்னு இந்த அக்கா கிட்ட தான் பார்த்திங்கன்னா பால் வாங்குவோம். கோவிலுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்படியே பால் வாங்கிட்டு போவோம். அந்த அக்கா நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க. நல்ல நாட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயிலேயே நல்ல நாட்டு நெல்லிக்காய் இருந்தது. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கீரை, என்னென்ன கீரை அங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, வல்லாரை இருந்தது, சிகப்பு தண்டங்கீரை, அது கூட பொன்னாங்கண்ணி, வெள்ளை பூசணிக்காய், அதாவது ஒரு பீஸ் இவ்வளோன்னு சொல்லி ஒரு ரேட் போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா கிட்ட போய் வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா இருந்தது. பொதுவாகவே நம்ம காய்கறிகள் நிறைய சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காய்கறிகளுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு காய்கறிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நாட்டு காய்கறிகள்லாம் சேர்த்துற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் வாங்கின காய்களே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அதே போல் சொரக்காய் வாங்கியிருந்தேன், நீர் பூசணிக்காய் வாங்கியிருந்தேன். இது மாதிரி எல்லா காய்களுமே இந்த தடவை வாங்கினது முக்கால்வாசி நாட்டு காய்கள் தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய காய்கள் எடுத்துக்கிற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து. அதே போல் நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறியும் நம்ம நிறைய சேர்த்தணும். வாழைப்பூ எல்லாம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, இது மாதிரி எல்லா ஐட்டங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் ரேட்டும் ரீசனபிளாக கிடைக்கிற இடம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தை தான். ஆமாங்க, அந்த காலையில் நேரம் போய் இவங்க கூட பேசிக்கிட்டே காயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். யதார்த்தமான மனுஷங்க, அது நம்மளை மாதிரியே வாங்க வந்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேசிக்கிட்டு அதெல்லாம் இது பண்ணுறது எனக்கு இது மாதிரி எல்லாம், அதாவது சக மனுஷங்களோட சந்தோஷமாக பேசி பழகணுங்கிறது எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல் என்னென்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகும். அதனால் ஸ்கூல் நாளுகள் எல்லாம் போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். பாப்பாவை காலேஜ் அனுப்பணும் அப்படின்னெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் காலையில் போக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் லீவ் நாள்கள்னால் போய் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதே போல் அங்கே நிறைய கீரைகள் கடைகள் இதெல்லாம் இருந்தது. அதில் பிரண்டை, முருங்கைக்கீரை, அது பக்கத்துலேயே இந்த அண்ணன் ரெகுலராகவே இங்கே தண்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி நிறைய காய்கறிகள், இந்த காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எங்கே நாட்டு காய்கறிகளை பார்த்தாலும் வாங்கிக்கோங்க. இப்போவெல்லாம் பீக்கங்காய் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சின்ன காய் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஹைப்ரிட் காய்கள் வந்தாச்சு. அதனால் இது மாதிரி காய்களை பார்த்ததையும் எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா அம்மா ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுகள்லையே வளர்த்துவாங்க. அது ஒரு சின்ன கிராமம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே வளர்த்தி 2 காய் 5 ரூபா 10 ரூபா அப்படி கொண்டு வந்து விற்பாங்க. அம்மா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வாங்கி அப்போவே செய்வாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அகத்திப்பூ, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டங்க. ஆமாம், அகத்திப்பூவில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதாவது குடலில் புண்ணு, வாயில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால் பொதுவாகவே அகத்திப்பூ செய்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் அகத்திப்பூ மதியம் சாப்பிட்டு பொரியல் மிச்சம் இருந்தால் நைட்டு சாப்பிடக்கூடாது, டைஜஸ்ட் ஆகாது அப்படிம்பாங்க. ஈவினிங் டைம் அது மிச்சம் இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட்ருவேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும். முன்னெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலே எங்கள் அம்மா அகத்திப்பூவெல்லாம் வாங்கி செஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா பொதுவாகவே பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளைக வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா வீடு எப்போவுமே சொர்க்கம் இல்லைங்களா?
அந்த சொர்க்கம் வந்து இப்போ வந்து எங்களால் எல்லாம் சரியாக போக முடியறதில்ல. அம்மா சமையல் சாப்பிடவே முடியறதில்ல. அது மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்துகிட்ருக்குது. சரி, ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு, நம்ம பொண்ணுங்க பெருசாயாச்சு, நம்ம வந்து இப்போது அந்த ஸ்டேஜில் இருக்கோம். அப்போ பொண்ணுங்களுக்கு வேணுங்கிறத நம்ம அம்மாவுங்க நம்மளுக்கு எப்படி சத்தானதாக கொடுத்து பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளையும் முடிஞ்ச வரைக்கும் சத்தான ஆரோக்கியமான காய்கறிகளாகட்டும், உணவு வகைகளாகட்டும் எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனான நம்ம குழந்தைகளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது என்னங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு வழியாக காய்கள்லாம் வாங்கியாச்சு. ஒரே ஒரு குறை, அன்னைக்கு வந்து அடுத்த நாளோ என்னமோ முகூர்த்தங்கிறதுனால எங்கேயுமே காளான் கிடைக்கல. என்னோடய சின்ன பொண்ணுக்கு காளான் வேணும்னு ஒரே ரகலை. அதனால் வெளியே வந்து ஒரு கடையில் கேட்டோம். அங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, அக்கா முகூர்த்த நாளில் மேக்ஸிமம் நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்காதுன்னு. ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு.